வணக்கம் நண்பர்களே, மைக்ரோசாஃப்ட் பவர் குவெரி வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 2. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு எக்ஸல் டேட்டா சோர்ஸோட எப்படி நம்ம கனெக்ட் ஆகிறது, அந்த எக்ஸல் டேட்டா சோர்ஸில் இருக்கிற இஷ்யூஸை எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் க்ளீன் பண்ணுறது, க்ளீன் பண்ண அந்த டேட்டாவை எக்ஸலுக்கு மறுபடியும் எப்படி லோட் பண்ணுறது. நம்ம லாஸ்ட் வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நான் சொன்னது என்னென்னா, பவர் குவெரி வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸோட கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணுற டேட்டா சோர்ஸில் இஷ்யூஸ் இருந்தால் அதை ரிசால்வ் பண்ண முடியும். ரிசால்வ் பண்ணி நமக்கு எங்கே லோட் பண்ணணுமோ லோட் பண்ணிக்கலாம். பட் எந்த இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணுறோமோ அந்த இஷ்யூஸை நம்ம ஒரு தடவை ரிசால்வ் பண்ணால் போதும். நாளைக்கு டேட்டா செட் மாறும் போது அது எதுவுமே நம்ம மறுபடியும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அது ஆட்டோமேட் ஆகிடும்னு சொன்னேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வரப்போகிற வீடியோஸில் இன்னும் ஃபர்தர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னன்றதெல்லாம் கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கனெக்ட் பண்ண போகிற டேட்டா சோர்ஸு என்னன்னு பார்த்துருவோம். என்கிட்ட 2 ஃபைல் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது இந்த ஃபைல் மாடியூல் 1 அப்படின்ற இந்த ஃபைலில் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஃபைலில் இருக்கிற இஷ்யூஸ் என்னென்னு முதல்ல புரிஞ்சுப்போம். இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நிறைய blank rows, என் டேட்டா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய blank rows இருக்குது, blank columns இருக்குது. அந்த blank ரோஸையும் blank காலம்ஸையும் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு டேட்டாவை லோட் பண்ணணும். பட் இந்த டேட்டா நான் டெய்லி டவுன்லோட் பண்ணுவேன். என்ன சேலஞ்ச்னால், அந்த blank ரோஸும் blank காலம்ஸும் ஒரே இடத்துல தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில டைம் அதிகமாகவும் இருக்கலாம், சில டைம் கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ நான் மாடியூல் 1 டேட்டா செட்டாக வச்சுக்கிட்டு பவர் குவெரியில் கனெக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா, நாளைக்கு மாடியூல் 2 தான் என்னோடய டவுன்லோட் அப்படின்னா, அந்த மாடியூல் 2வை கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடந்துடணும். எந்த அடிஷ்னல் ஸ்டெப்பும் நான் பண்ணக்கூடாது. ஸோ ஒரே ஒரு சேஞ்ச் தான் நான் பண்ணுவேன். டேட்டா சோர்ஸை மட்டும் மாடியூல் 1லேருந்து மாடியூல் 2க்கு மாற்றினா அது நடந்ததுன்னா பவர் குவெரி நிஜமாகவே ஒரு பவர்ஃபுல்லான டூல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். இந்த வீடியோ மூலிமா நமக்கு ஒரு நல்ல ஹெட் ஸ்டார்ட் கிடச்ச மாதிரியும் ஆகிடும். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு blank எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பவர் குவெரியை நம்ம எக்ஸல் இன்டர்ஃபேஸ் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். பட் பவர் பிஐ வழியாக ஆக்சஸ் பண்ணுறவங்க டைரெக்டாகவே எக்ஸல் டேட்டா சோர்ஸோடு நீங்கள் கனெக்ட் ஆக முடியும். பவர் பிஐ டெஸ்க்டாப் வழியாகவே நீங்கள் கனெக்ட் ஆகிடலாம். பவர் பிஐ நண்பர்கள் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு விரும்புகிறேன். மாஸ்டரிங் பவர் பிஐ சீரீஸ்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அதில் பவர் பிஐ எண்ட் டு எண்ட் பார்ப்போம். பவர் குவெரி கற்றுக்கிற நண்பர்கள் நீங்கள் அதுக்கு வரும்போது இன்னும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஏன்னா அதில் ஒரு பார்ட்டை நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கிட்டீங்க, விச் இஸ் பவர் குவெரி. சரி, இப்போது நம்ம டேட்டா சோர்ஸோட கனெக்ட் ஆக போகிறோம். சில விஷயங்களை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். எந்த டேட்டா சோர்ஸோட கனெக்ட் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா சோர்ஸு ஓப்பன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் மாடியூல் 1ஓட கனெக்ட் ஆக போகிறேன். இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் நம்ம மாடியூல் 1 க்ளோஸ் பண்ணிடணும். இப்போது இந்த எக்ஸல் புக் 1 இருக்கு பாருங்கள், இந்த எக்ஸலில் தான் நம்ம மாடியூல் 1 இருக்கிற டேட்டாவை கொண்டு வர போகிறோம். சரி, பவர் குவெரி எடிட்டர் எங்கே இருக்குது எக்ஸலில் அப்படின்னு பார்த்தோன்னா, டேட்டா டேபில் கெட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்ற குரூப்பில் கெட் டேட்டா அப்படின்னு போட்டு ஒரு டவுன்வர்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேன். அதில் லான்ச் பவர் குவெரி எடிட்டர். நான் யூஸ் பண்ணுறது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் எக்ஸல். இது 2019, 21 2 வெர்ஷன்லையுமே இது அவைலபிள். 365 வெர்ஷனாக இருந்தாலும் இதை நீங்கள் பார்க்க முடியும். சரி, இந்த லான்ச் பவர் குவெரி எடிட்டர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே எக்ஸல் ஸ்க்ரீன்லேருந்து நமக்கு இன்னொரு ஸ்க்ரீனுக்கு போக ஆரம்பிப்போம். இந்த ஸ்க்ரீனை தான் பவர் குவெரி எடிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இன்டர்ஃபேஸை குயிக்காக நம்ம கற்றுக்கலாம். இதில் எக்ஸலில் இருக்கிற மாதிரியே டேப் சிஸ்டம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4 டேப் இருக்குது. ஹோம் டேபு, ட்ரான்ஸ்ஃபார்மு, ஆட் காலம், வியூ. இந்த ஹோம் டேப்பில் ஜென்ரலாக பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். அதை தவிர சோர்ஸோட கனெக்ட் ஆகிறது, டேட்டா செட்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்கும். நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொன்னால் பார்த்தீங்களா, இந்த பேராமீட்டர் செட்டிங்ஸ் அதெல்லாமே இங்கே பண்ண முடியும். ஹை லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் லைக் மர்ஜிங் குவெரி, அப்பெண்டிங் குவெரி, கம்பைனிங் குவெரி, இது எல்லாமே ஹோம் டேப்பில் தான் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற டேபு ஸ்பெசிஃபிக்காகவே டேட்டாவை க்ளீன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க டேபு. இந்த டேபில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு டேட்டா டைப்புமே தனியாக கொடுத்துருக்கான். டெக்ஸ்ட் காலம் ரிலேட்டடான க்ளீனிங் டூல்ஸ் இங்கே இருக்குது. நம்பர் காலம் ரிலேட்டடான க்ளீனிங் டூல்ஸ் இங்கே இருக்குது. டேட் அண்ட் டைம்க்கான க்ளீனிங் டூல்ஸ் இங்கே இருக்குது. அது எல்லாமே பொதுவாக எந்த டைப் ஆஃப் என்ன டேட்டா டைப்னே தெரியல, ஒரு நார்மல் டேட்டா ஜென்ரிக் டேட்டா டைப்புக்கான
க்ளீனிங் ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது, டேபிள் லெவலுக்கான ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. ஆட் அ காலம்ன்றது இருக்கிற காலமை தவிர எக்ஸ்ட்ரா காலமை க்ரியேட் பண்ணணும். ஒரு ஃபார்முலா மூலியமோ இல்லை ஸ்ப்ளிட் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம், இல்லை காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் மூலிமா க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆட் காலம்ன்ற ஏரியாவுக்கு வந்து தான் நம்ம பண்ணுவோம். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்பெசிஃபிக் டயலாக் பாக்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், அது தெரியல, ஆக்டிவேட் பண்ணணும், காலமோட குவாலிட்டியை பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை தெரிய வைக்கிறதுக்கு நம்ம வியூ டேபில் வருவோம். மற்றபடி வியூ டேபில் வர்றதுக்கான காரணங்கள் ரொம்ப கம்மி. சரி, இப்போ ஹோம் டேபுக்கு போகிறேன். ஏன்னா நம்ம சோர்ஸோட கனெக்ட் ஆகணும். சோர்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கான குரூப் வந்து நியூ query. queryன்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா நம்ம கனெக்ட் பண்ண போகிற ஒவ்வொரு டேட்டா செட்டும் அதை தான் queryன்னு சொல்கிறோம். சரி, இப்போது நியூ சோர்ஸுக்கு போகிறேன். அந்த டவுன்லோட் ஆரோ கிளிக் பண்ணுறேன். அது கேட்குது, நீ கனெக்ட் பண்ண போகிற அந்த சோர்ஸ் ஒரு ஃபைலா இல்லை ஒரு டேட்டா பேஸா இல்லை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிஸ்டமா அப்படின்னு கேட்குது. நமக்கு தேவை ஃபைல். அதில் எந்த டைப் ஆஃப் ஃபைல், இதில் பாருங்கள் எக்ஸல் இருக்குது, டெக்ஸ்ட் CSV இருக்குது, XML JSON இருக்குது, PDF இருக்குது, ஃபோல்டர் கூட இருக்குது. பட் நமக்கு இப்போது எக்ஸல் ஒர்க் புக். இதில் இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். கரெக்டான எக்ஸாம்பிள்ஸோட கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். பட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஹெட் ஸ்டார்ட், ஒரு பவர் query எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். அது கேட்குது எங்கே இருக்குது உன்னோட எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்னு. எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு போகிறேன். என்னோடய ஃபைலை சூஸ் பண்ணுறேன், இம்போர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே என்ன ஆகும்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று பாப்அப் ஆகும் நமக்கு. இப்போது அந்த டயலாக் பாக்ஸில் என்னெல்லாம் காட்டும்னா என் ஃபைலில் எத்தனை ஷீட்ஸ் இருக்கோ அத்தனை ஷீட்டையும் காட்டும். அதை தவிர எக்ஸலில் நம்ம கனெக்ட் ஆகிறதால எக்ஸலில் இந்த டேபிள் ஃபார்மேட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த டேபிளோட நேம்ஸும் காட்டும். இல்லை நீங்கள் ஒரு நேம்டு ரேஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த நேம்டு ரேஞ்சையும் காட்டும். ஸோ ஒரு எக்ஸல் ஃபைலோட கனெக்ட் பண்ணும்போது 3 விஷயங்கள் நமக்கு இந்த இடத்துல தென்படும். முதல் விஷயம் ஷீட்டு, ரெண்டாவது விஷயம் டேபிளோட நேம்ஸு, மூணாவது விஷயம் நேம்டாக இருக்கிற ரேஞ்சஸ். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் ஃபுல் ஷீட்டோடவும் கனெக்ட் ஆகலாம், அந்த ஷீட்டில் இருக்கிற பர்டிகுலர் டேபிளோடவும் கனெக்ட் ஆகலாம், இல்லை அந்த ஷீட்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் நேம்டு ரேஞ்சோடவும் நம்ம கனெக்ட் ஆகலாம். இதுதான் நமக்கு கிடைக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி. சரி, இப்போ எனக்கு ஷீட்டோட கனெக்ட் ஆனால் போதும். மல்டிபிள் ஷீட் செலக்ட் பண்ண முடியுமா, மல்டிபிள் டேபிள் செலக்ட் பண்ண முடியுமா, மல்டிபிள் நேம்டு ரேஞ்ச் செலக்ட் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணலாம். இந்த செலக்ட் மல்டிபிள் ஐட்டம் அப்படின்றது செக் பாக்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செக் பாக்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். அது மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். பட் இந்த தடவை இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் ஷீட் 1ஓட தான் கனெக்ட் ஆகணும். ஏன்னா நம்மளோட டேட்டா ஷீட் 1ல் இருக்குது. எந்த ஷீட்டில் நம்ம டேட்டா இருக்கோ அந்த ஷீட்டை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஷீட்டில் இருக்கிற டேட்டாவோட ப்ரீவியூ கிடைக்கும். இப்போ ப்ரீவியூ கிடைக்குது நமக்கு. இந்த ப்ரீவியூவில் பார்த்தீங்கன்னா மொத்த டேட்டாவையும் காட்டாது, ஒரு சாம்பிள் மட்டும்தான் நமக்கு காட்டும், கம்ப்ளீட்டாக காட்டாது. இங்கே கல்வி பாருங்கள், தி டேட்டா அண்ட் ப்ரீவியூ ஹேஸ் பீன் ட்ரங்கேட்டட் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா உனக்கு கம்மியாக தான் நான் காட்டுறேன், மொத்தமும் காட்டல. சரி, இப்போ ஷீட் 1 செலக்ட் பண்ணுறேன், ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம பவர் query எடிட்டருக்கு வந்துட்டோம். இதில் 3 செக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் செக்ஷன் நடுவில் இருக்கிற இந்த செக்ஷன், இதுதான் வந்து டேபிள் வியூன்னு சொல்லுவோம். ரெண்டாவது செக்ஷன் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த queries pane சொல்லுவோம். அந்த queryன்றது என்ன, ஒவ்வொரு டேட்டா சோர்ஸையும் தான் queryன்னு சொல்கிறோம். இந்த query வந்து ஷீட் 1ன்னு வந்துருச்சு பாருங்கள். இதோட பேரை மாற்றணும், நமக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கு மாற்றிக்கணும் அப்படின்னா அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை மாற்றுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேல்ஸ் டேட்டா அண்டர்ஸ்கோர் க்ளீன்டு அப்படின்னு பேர் கொடுக்குறேன். இப்போ இந்த டேட்டா செட்டுக்கு பேர் சேல்ஸ் டேட்டா க்ளீன்டு. ஏன்னா இதோட க்ளீனான டேட்டாவை தான் நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ எப்போல்லாம் எனக்கு சேல்ஸ் டேட்டாவை க்ளீன் பண்ணி கொண்டு வரணுமோ அப்போல்லாம் இந்த queryயை நான் கூப்பிடணும்னு அர்த்தம். சரி, மூணாவது செக்ஷன் இந்த ஸ்க்ரீனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த query செட்டிங்ஸ் வலது பக்கத்தில் இருக்க இந்த query செட்டிங்ஸ்ன்ற ஏரியாவை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் நம்ம queryயோட நேம் இங்கே காட்டுது. இங்கே கூட நம்ம நேம் பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த அப்ளைட் ஸ்டெப்ஸ்ன்றது தான் முக்கியமான ஒன்று. இந்த அப்ளைட் ஸ்டெப்ஸில் என்ன காட்டுதுன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம கனெக்ட் பண்ண டேட்டா சோர்ஸில் நடந்த ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னும் ரைட் ஃப்ரம் செலக்டிங் த ஃபைல், செலக்டிங் த ஷீட், அதுக்கப்புறம் நடந்த மாறுதல் எல்லாமே இங்கே கேப்சர் ஆகும். ஓகே, எந்தெந்த ஸ்டெப்பெல்லாம் கேப்சராக இருக்கோ அதுக்கு ஒரு பேர் வரும். ஒரு ஸ்டெப்போட இன்னொரு ஸ்டெப்பு கனெக்ட் ஆகிருக்கு. முதல் ஸ்டெப்பு சோர்ஸ்ன்றது நம்ம செலக்ட் பண்ண அந்த ஃபைல். ரெண்டாவது ஸ்டெப் நேவிகேஷன்றது கனெக்ட் பண்ண ஃபைலில் நம்ம நேவிகேட் பண்ணி இதுதான் வேணும், இதில் தான் என் டேட்டா இருக்குன்னு, ஷீட் 1ல் தான் என் டேட்டா இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் நேவிகேஷன். அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோட் ஹெட்டர்ஸ்ன்றது
இந்த ப்ரொமோட் ஹெட்டர்ஸ் என்ன பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நேவிகேஷனில் பாருங்கள் முதல் ரோவில் கவனிச்சிங்க. இப்போ ஹெட்டர்லாம் பாருங்கள், காலம் 1 காலம் 2 இருக்குது, ஹெட்டர் எதுவுமே இல்லை. பட் ப்ரொமோட் ஹெட்டர்ன்ற ஸ்டெப் என்ன பண்ணிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக என்னோடய முதல் ரோவை ஹெட்டராக அதுவே ப்ரொமோட் பண்ணிக்கிச்சு. சில டைம் இது நமக்கு நண்பன் மாதிரி ஹெல்ப் பண்ணோம், பட் சில டைம் இது தேவைப்படாது. ஏன்னா ஃபஸ்ட் ரோ ஹெட்டராக இருக்கணுன்றது எல்லா டைமும் அவசியம் கிடையாது. சில டவுன்லோட்ஸில் ஃபஸ்ட் ரோ ஹெட்டராக இருக்காது, 10வது ரோவில் தான் ஹெட்டரே இருக்கும். அதனால் அது வந்து ஃபஸ்ட் ரோ ஹெட்டராக எடுத்துக்கிச்சுன்னா தப்பாக போயிடும். அதனால் மோஸ்ட்லி என்ன பண்ணிவிடுவோம்னா இந்த நேவிகேஷனுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டெப்ஸை எப்போயுமே வச்சுக்க மாட்டோம், டெலீட் பண்ணிவிடுவோம். நம்ம தான் அந்த ஸ்டெப்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறது பெட்டர். எப்போயுமே ஸ்டெப்ஸை டெலீட் பண்ணும்போது கீழே இருந்து மேலே தான் போகணுமே தவிர மேலேருந்து கீழே வரக்கூடாது. ஏன்னா ஒரு ஸ்டெப்போட அவுட்புட் இன்னொரு ஸ்டெப்போட இன்புட்டு. இப்போ நான் நடுவில் இதை டெலீட் பண்ணிட்டேன்னா சேஞ்ச் டைப்புக்கான இன்புட் இல்லாமல் போயிடும், எரர் வந்துடும். இப்போ பாருங்கள், அதை டெலீட் பண்ணிட்டேன்னா சேஞ்ச் டைப்புக்கும் எரர் வந்துடும். ஸோ இது தகராறாயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எப்போவுமே டெலீட் பண்ணும்போது கீழேருந்து மேலே தான் டெலீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் டைப்பை டெலீட் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் ப்ரொமோட்டட். பரவாயில்ல, இப்போ நம்ம இதை இந்த எக்ஸ்மார்க் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் இசட்ன்ற ஆப்ஷனுக்கே இடமே கிடையாது பவர் குவெரியில். அதனால் எந்த விஷயங்கள் செய்கிறதா இருந்தாலும் அதை தெளிவாக செய்யணும், ஃபஸ்ட் டைம் ரைட்டாக செய்யணும். சரி, இப்போ நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை பண்ண போகிறோம், ஒன்றா பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகே, கரெக்டான ஃபைலை லொக்கேட் பண்ணியிருக்கோம். 2வது ஸ்டெப்பு நேவிகேஷன், அதுவும் கரெக்டாக இருக்குது, கரெக்டான ஷீட்டை லொக்கேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு நமக்கு ஃபஸ்ட்டு ரோவை ஹெட்டராக மாற்றணும். அதுதான் ஏற்கனவே நடந்திருந்ததே, ஏன் மறுபடியும் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நடக்கலைன்னா எங்கே போய் பண்ணணுன்றதை கற்றுக்கணும். ஹோம் டேப்பில் ட்ரான்ஸ்ஃபார்ம் குரூப்பில் யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் ஹெட்டர் அப்படின்றது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறது ஹெட்டராக மாற்றிடும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் மறுபடியும் பாருங்கள், அது டேட்டா டைப். இந்த சேஞ்ச் டைப்ன்றது என்னென்னா ஒவ்வொரு காலமுக்கும் டேட்டா டைப் அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்குது. ஒவ்வொரு காலமுக்கும் டேட்டா டைப் அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்குது. இந்த டேட்டா டைப் நான் சொல்லும் போது எதை ரெஃபர் பண்ணுறேன்னு இங்கே பாருங்கள், இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் டேட்டா டைப்ஸ். அது என்ன கேட்குதுன்னா இந்த காலமுக்கு எதை டேட்டா டைப்பை வச்சுக்கணும்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். பட் இந்த டேட்டா டைப்பை செட் பண்ணுறது மட்டும் எப்போவுமே எல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் வச்சுக்கிறது தான் பெட்டர் சாய்ஸு. ஏன்னா இன்னும் நிறைய நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, சால்வ் பண்ண வேண்டியது. பிளாங்க் காலம்ஸ் ரிமூவ் பண்ணணும், பிளாங்க் ரோஸ் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணாமல் நம்ம சேஞ்ச் டைப் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த சேஞ்ச் டைப்பை டெலீட் பண்ணிடுறோம். சரி, இப்போ நம்ம ஹேண்டில் பண்ண போகிறது பிளாங்க் காலம் ரிமூவ் பண்ணணும். பிளாங்க் காலம் நம்ம பார்க்கும்போது தெரியுது இங்கே நல்லுன்னு இருக்குது, இதை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். பட் என்ன பிரச்சனைனா இப்போ நான் காலம் 4 காலம் 5 செலக்ட் பண்ணி இங்கே பாருங்கள் ரிமூவ் காலம்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணால் ரிமூவ் ஆகிடும். இந்த ஹோம் டேப்பில் ரிமூவ் ஆகிடும். பட் என்ன பிரச்சனைனா அடுத்த தடவை நான் புது டேட்டாவை கொடுத்தேன்னா கரெக்டாக காலம் 4 காலம் 5 டெலீட் பண்ணிடும். அது பிளாங்காக இருக்கோ பிளாங்காக இல்லையோ அதெல்லாம் பார்க்காது. சப்போஸ் இதே காலம் 4 அடுத்த தடவை இல்லைன்ற கேஸில் எரர் வந்துடும். ஸோ நம்ம பிளாங்க் காலம் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கணும். எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பாருங்கள். எனக்கு சூஸ் காலம்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஹோம் டேப்பில் மேனேஜ் காலம்ஸ் என்ற குரூப்பில் சூஸ் காலம்ஸ் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே என்ன பண்ண போகிறேன்னா, நான் டேட்டா செட்டை லோட் பண்ணிட்டேன்னா நீ ஃபஸ்ட் ரோவை ஹெட்டராக மாத்திரியா, அதுக்கப்புறமா நான் சொல்கிற காலமை மட்டும் சூஸ் பண்ணிக்கோ, மற்ற காலமை விட்டுடுன்னு சொல்கிறோம். ஸோ நான் என்னென்ன காலம் எனக்கு தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ரீஜன், ப்ராடக்ட், பிராண்டு, டேட்டு, காலம், குவான்டிட்டி, ரெவென்யூ, ப்ராஃபிட். ஸோ நாளைக்கு நான் புது டேட்டா சோர்ஸை லோட் பண்ணாலும் இந்த காலம்ஸை மட்டும்தான் சூஸ் பண்ணோம். என்னோடய பிளாங்க் காலம்ஸ் எதையுமே சூஸ் பண்ணாது. நாளைக்கு பிளாங்க் காலம் கம்மியாக இருந்தாலோ அதிகமாக இருந்தாலோ நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்னோடய டேட்டாவுக்கு தேவையான காலம்ஸை மட்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அதுதான் இங்கே ரெக்கார்ட் ஆகும். இப்போ நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா அந்த ஸ்டெப்பு ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ பிளாங்க் காலம்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பிளாங்க் ரோஸை ரிமூவ் பண்ணணும். மொத்த டேபிள் இருக்கிற பிளாங்க் ரோஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபுல் டேபிளை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஃபுல் டேபிள் எப்படி செலக்ட் பண்ணணும்னா ஏதாவது ஒரு காலமை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ஹெட்டிங்கில் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் A ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் காலம் செலக்ட் ஆகிடும். இப்போ ஹோம் டேபுக்கு போயிட்டு ரெடியூஸ் ரோஸ் அப்படின்ற அந்த குரூப்பில் ரிமூவ் ரோஸ் அப்படின்ற அந்த டவுன்வர்ட் ஆரோவை கிளிக் பண்ணுறேன். அதில் ரிமூவ் பிளாங்க் ரோஸ். இப்போ பிளாங்க் ரோஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்பு நம்ம பண்ண வேண்டியது டேட்டா டைப் செட்டிங். ஏன்னா பிளாங்க் காலம்ஸும் பிளாங்க் ரோஸும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபைனலாக பண்ண வேண்டியது டேட்டா டைப் செட்டிங் தான். மற்ற எந்த இஷ்யூஸும் இந்த டேட்டாவில் இல்லை. ஸோ டேட்டா டைப் வந்து ஒவ்வொரு காலமுக்கும் போயிட்டு நான் மேனுவலாக இங்கே கிளிக் பண்ணி செட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 30-40 காலம் தான் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற டேபிளுக்கு போகிறோம்.
ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற டேபுக்கு போகிறோம். அதில் டேபிள் அப்படின்ற அந்த குரூப்புக்கு கீழே இருக்கிற டிடெக்ட் டேட்டா டைப் அப்படின்ற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். இது சூஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, ஒவ்வொரு காலமோட டேட்டா டைப்பை பவர் குவெரியை ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு கீழே இருக்கிற டேட்டாவை பொறுத்து அதுவே செட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துக்கும் டேட்டா டைப்பை செட் பண்ணிடுச்சு, பர்ஃபெக்டாக இருக்குது. ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி தாராளமாக மாற்றிக்கலாம். அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுவும் ஒரு ஸ்டெப்பாக ரெக்கார்ட் ஆகிடும் இங்கே. சரி, எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனல் ஸ்டெப் என்ன, இந்த க்ளீனான டேட்டாவை, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன டேட்டாவை நம்ம லோட் பண்ணணும். லோட் பண்ணும்போது இது எக்ஸல் வழியாக நம்ம பவர் குவெரி ஆக்சஸ் பண்ணதால் லோட் பண்ண போகிறது எக்ஸலில் தான். பவர் பிஐ வழியாக பண்ணியிருந்தோம்னா லோட் பண்ண போகிறது பவர் பிஐயில் இருக்கும். சரி, இப்போ ஹோம் டேபுக்கு போகிறேன். லோட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் யூஸ் பண்ணுறோம், க்ளோஸ் அண்ட் லோடு. ஸோ ETL அப்படின்ற ப்ராசஸில் முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ராக்ஷன் என்ன, டேட்டா சோர்ஸோட கனெக்ட் ஆகுது, எக்ஸலோட கனெக்ட் ஆனோம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன, டேட்டாவை க்ளீன் பண்ணுறது. என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம், ஃபஸ்ட் ரோவை ஹெட்டராக மாற்றணும், பிளாங்க் காலம்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணோம், சூஸ் காலம்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணோம், பிளாங்க் ரோஸ் எப்படி ரிமூவ் பண்ணோம், கம்ப்ளீட் டேபிளை செலக்ட் பண்ணோம், ரிமூவ் பிளாங்க் ரோஸ் கொடுத்துட்டோம். லாஸ்ட் ஸ்டெப்பு டேட்டா டைப்பை செட் பண்ணோம். இப்போ லோட் பண்ணணும். இந்த க்ளோஸ் அண்ட் லோட் அப்படின்ற அந்த டவுன்லோட் ஆரோ கிளிக் பண்ணால் 2 ஆப்ஷன் கிடைக்கும் நமக்கு. க்ளோஸ் அண்ட் லோடுன்னு ஒரு ஆப்ஷன், க்ளோஸ் அண்ட் லோட் டூன்னு ஒரு ஆப்ஷன். இந்த க்ளோஸ் அண்ட் லோட் டூ, இந்த க்ளோஸ் அண்ட் லோட் டூன்றது எப்போ ஆக்டிவாக இருக்கும்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த டேட்டா சோர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸலுக்கு லோட் பண்ண போகிறோன்னா அந்த க்ளோஸ் அண்ட் லோட் டூ அப்படின்றது ஆக்டிவாக இருக்கும். சில டைம் க்ளோஸ் அண்ட் லோட் டூ கிரேட் அவுட்டாக இருக்கும், க்ளோஸ் அண்ட் லோடு மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா ஏற்கனவே நம்ம எக்ஸலில் லோட் பண்ணிட்டோம், ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம், இப்போ அடிஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் பண்ணணுன்றப்போ மறுபடியும் பவர் குவெரி எடிட்டருக்கு வந்து அடிஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு க்ளோஸ் அண்ட் லோடு தான் பண்ணுவோமே தவிர லோட் டூ பண்ண மாட்டோம். இப்போ இது தடவை நம்ம பண்ணுறதால க்ளோஸ் அண்ட் லோட் டூவை கிளிக் பண்ண போகிறோம். இப்போ க்ளோஸ் அண்ட் லோட் டூ கிளிக் பண்ண வேணால் நம்ம எக்ஸலுக்கு எடுத்துன்னு போது இப்போ நமக்கு 4 சாய்ஸ் இருக்குது. டேபிள்னு ஒரு சாய்ஸு, பிவட் டேபிள் ரிப்போர்ட்னு ஒரு சாய்ஸு, பிவட் சார்ட்னு ஒரு சாய்ஸு, ஒன்லி கிரியேட் கனெக்ஷன். டேபிள்னா அது டேபிளாக கொண்டு வந்து சேர்த்துறோம். பட் டேபிளாக கொண்டு வந்து சேர்க்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கணும், எவ்வளோ ரோஸ் ஆஃப் டேட்டா உள்ளே வரப்போகுது, எவ்வளோ காலம்ஸ் ஆஃப் டேட்டா வரப்போகுது. ஏன்னா பவர் குவெரி மூலயமா லார்ஜ் டேட்டா செட்ஸை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். 10 லட்சம் ரோவுக்கு மேலே இருக்கிற டேட்டாவோ இல்லை 16,000 காலம்க்கு மேலே இருக்கிற டேட்டாவோ நம்ம லோட் ஆஸ் டேபிளாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா எக்ஸலோட பவுண்டரிக்கு மேலே போயிடுச்சு. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம பிவட் டேபிளை சூஸ் பண்ணிவிட்டு சம்மரைஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்லி கிரியேட் கனெக்ஷன் கொடுத்துட்டு டேட்டா மாடலுக்கு ஆட் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஷன்ஸ், இந்த கிரியேட் கனெக்ஷன்ஸு, டேட்டா மாடல், இதெல்லாம் பவர் பிவட் அப்படின்ற ஒரு ஏரியாவை சேர்ந்தது. அதுக்கு நம்ம ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுப்போம். பட் இப்போ இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன டேட்டா. இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிறது பவர் குவெரி எப்படி பேசிக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்குறோம். அதனால் டேபிள்ன்ற ஆப்ஷனுக்கு போயிடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன், எக்ஸிஸ்டிங் ஷீட்டில் போடவா இல்லை நியூ ஒர்க் ஷீட்டில் போடுவான்னு கேட்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எக்ஸிஸ்டிங் போதும், ஏன்னா இந்த ஷீட்லேயே A1 படி அந்த கம்ப்ளீட் ஷீட்டே எம்டி. பட் வேறு லொக்கேஷன் வேணாலும் நீங்கள் லொக்கேஷன் மாற்றிக்கலாம். ஓகேன்னு கொடுத்துட்டோன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன டேட்டா நேராக வந்து நம்ம எக்ஸலில் உட்காந்துரும். இப்போது சில நண்பர்களுக்கு மனசில் என்ன தோணுன்னா, சார் இதை நான் மேனுவலாக எக்ஸலில் பண்ணியிருப்பேனே, பட் நாளைக்கு டேட்டா மாறும் போது மறுபடியும் நீங்கள் பண்ணுவீங்க. பட் பவர் குவெரியில் அந்த அவசியம் இருக்காது. இப்போ நம்ம கனெக்ட் பண்ண டேட்டா சோர்ஸோட பேர் மாடியூல் 1. நாளைக்கு நான் டவுன்லோட் பண்ணுறது மாடியூல் 2. ஆனால் மாடியூல் 2ல் பிளாங்க் ரோஸும் பிளாங்க் காலம்ஸும் அதே இடத்துல கிடையாது, டிஃப்ரெண்ட்டான இடத்துல இருக்குது. நம்பர் ஆஃப் பிளாங்க் ரோஸும் பிளாங்க் காலம்ஸும் சேமாக இல்லை, எல்லாம் மாறி இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இல்லை ஒத்துமை இருக்குது, ஹெட்டர்ஸ் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அதே டேட்டா செட் தான், பட் வேரியபிலிட்டி இருக்குது. பவர் குவெரி ஹேண்டில் பண்ணுமா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். 3 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதை பண்ண முடியுமா, ஹெட்டரை கரெக்டாக ப்ரொமோட் பண்ணணும், பிளாங்க் ரோஸ் ரிமூவ் பண்ணணும், பிளாங்க் காலம்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு டேட்டா டைப்பை செட் பண்ணணும். இந்த 4 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம். இந்த 4த்தையும் இந்த டேட்டா செட்டில் அது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அப்படின்னா இந்த பவர் குவெரி கனெக்டாக இருக்க டேட்டா சோர்ஸை மட்டும் நம்ம மாற்றணும். எப்படி மாற்றலான்னா 2 விதமாக மாற்றலாம். ஃபஸ்ட்டு நம்ம பவர் குவெரி எடிட்டருக்கு போய் மாற்ற முடியும். இங்கே பாருங்கள், ரைட் சைடில் குவெரிஸ் அண்ட் கனெக்ஷன் இந்த டயலாக் பாக்ஸில் நம்மளோட குவெரி இங்கே காட்டுது. நம்ம ரீநேம் பண்ணாலும் அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எடிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களை பவர் குவெரி எடிட்டர் விண்டோக்கே கொண்டு போயிடும். பவர் குவெரி எடிட்டர் விண்டோக்கு வந்துட்டிங்க அப்படின்னா சோர்ஸ்ன்ற ஸ்டெப்புக்கு போயிடணும்.
அங்கே தான் ஃபைலை செலக்ட் பண்ண ஸ்டெப் இருக்குது. சில ஸ்டெப்ஸுக்கு ரைட் சைடில் மட்டும் இந்த மாதிரி கியர் ஐக்கான் இருக்கும். அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸை நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். ஏன்னா டயலாக் பாக்ஸ் நமக்கு திருப்பியும் வரும். நம்ம டயலாக் பாக்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ இந்த சோர்ஸ்ன்ற வார்த்தைக்கு நேராக இருக்கிற அந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இப்போ என்ன சொல்லுதுன்னா, நீ ப்ரௌஸ் பண்ணி வேறு ஒரு டேட்டா சோர்ஸோட கனெக்ட் ஆகிக்கலான்னு சொல்லுது. நான் அந்த ப்ரௌஸை கிளிக் பண்ணுறேன். இந்த தடவை என்னோடய டேட்டா சோர்ஸை மாடியூல் 1க்கு பதிலாக மாடியூல் 2 அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட்னு கொடுத்துட்டேன். இப்போது டேட்டா சோர்ஸை மாற்றிருக்கேன். ஓகேன்னு கொடுத்துட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக என்னோடய லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துடுறேன். அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணல என்ன அர்த்தம் நான் புரிஞ்சுக்கணுன்னா, இந்த எல்லா ஸ்டெப்பும் அந்த மாடியூல் 2க்கும் நடந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ என்னோடய மாடியூல் 2ஓட டேட்டா உள்ளே வந்திருக்கு. நான் இதை க்ளோஸ் அண்ட் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய மாடியூல் 1ல் இருந்த வேல்யூஸ் எல்லாம் டெசிமல் வேல்யூ. குவான்டிட்டி காலமில் டெசிமல் இருந்தது, ரெவென்யூலையும் டெசிமல் வேல்யூஸ் இருந்தது, ப்ராஃபிட்லேயும் டெசிமல் வேல்யூஸ் இருந்தது. அதனால தான் டேட்டா டைப் வந்துட்டு 1.2 1.2 டெசிமல் டேட்டா டைப் பிக் பண்ணியிருக்கு பாருங்கள். பட் இப்போ மாடியூல் 2 டெசிமல் வேல்யூ இல்லை. பட் இருந்தாலும் நம்ம செட் பண்ணும்போது அது டெசிமலை பிக் பண்ணதால் அது அப்படியே வச்சுருக்கு. அதே டெசிமலில் இதுக்கும் அப்ளை பண்ணிடுச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு. இப்போ க்ளோஸ் அண்ட் லோட் பண்ண போகிறேன். பட் க்ளோஸ் அண்ட் லோட் 2 வராது. ஏன்னா இந்த queryயை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோர்ஸை மட்டும் மாற்றுறோம். ஸோ க்ளோஸ் அண்ட் லோட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு இப்போ மாடியூல் 2க்கான டேட்டா க்ளீனாகி வந்துடுச்சு. நான் எதுவுமே பண்ணல. மாடியூல் 2 பர்ஃபெக்டாக க்ளீனாகி திருப்பி நமக்கு லோட் ஆகிடுச்சு. சரி, இப்போ நான் மாடியூல் 1க்கு சோர்ஸை மாற்றுறதுக்கு இன்னொரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, டேட்டா டேபில் பவர் குவேரி எடிட்டருக்கே போக வேண்டாம். டேட்டா டேபில் கெட் டேட்டாவில் கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பவர் குவேரியில் நீங்கள் கனெக்ட் பண்ண எல்லா டேட்டா சோர்ஸும் இங்கே காட்டும். இப்போ நம்ம ஒரு டேட்டா சோர்ஸோட தான் கனெக்ட் ஆகிருக்கோம். நிறைய டேட்டா சோர்ஸோட கனெக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா இது எல்லா டேட்டா சோர்ஸும் காட்டும். எந்த டேட்டா சோர்ஸை மாற்றணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் சோர்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கேட்கும். மறுபடியும் இதே டயலாக் பாக்ஸ் தான் பவர் குவேரி எடிட்டரில் பார்த்தோம். இந்த ப்ரௌஸ் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம மாடியூல் 2க்கு மாற்றணும். இப்போ மாடியூல் 1க்கே மறுபடியும் மாற்றுறேன். இம்போர்ட்னு கொடுக்குறேன். ஓகேன்னு கொடுத்துட்டேன். க்ளோஸ்ன்னு கொடுத்துட்டேன். பட் அதில் க்ளோஸ் அண்ட் லோடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக query வந்து ரெஃப்ரெஷ் ஆச்சு. பட் இந்த தடவை நம்ம இந்த வழியாக போகிறதால நம்ம தான் ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ டேபிள் உள்ள ரைட் கிளிக் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ரைட். ஸோ நான் ஒரு தடவை பண்ணிவிட்டு அதை எத்தனை ஃபைல்ஸ்க்கு வேணால் நான் கனெக்ட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ப்ரொவைடட் எனக்கு தேவை அந்த 4 ஸ்டெப்பு தான் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சுதுன்னா மாற்றிக்கலாம். ரெண்டாவது விஷயம், என்னோடய டேட்டா நான் எடுக்க போகிற டேட்டாவில் அதே ஹெட்டர்ஸ் தான் நான் ஏன்னா சூஸ் காலம்ஸ் ஒன் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு இல்லையா. சில காலம்ஸை சூஸ் பண்ணாலும் அதே காலம்ஸ் தான் நான் கனெக்ட் பண்ண போகிற டேட்டாலையும் சூஸ் ஆகும். ஒரு காலம் இல்லாமல் போயிடுச்சுன்னா எரர் வந்துடும். ஸோ சிமிலர் ஹெட்டர் இருக்கிற டேட்டா செட்ஸு பட் சேம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு வேணுன்ற கேஸில் ஒரு தடவை பண்ணிவிட்டு இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேஷன் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃபைனல் ரிசல்ட்டு நமக்கு வந்துருச்சு. இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணி எங்கே வேணால் வச்சுக்கலாம். பட் நீங்கள் பவர் குவேரியில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி முடித்தோன்னா கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சோர்ஸ் ஃபைலோட நேமோ சோர்ஸ் ஃபைலோட பாத்தையோ மாற்றிடக்கூடாது. மாற்றிட்டிங்கன்னா லிங்க் வந்து பிரேக் ஆயிரும். அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ்லாம் பண்ணால் எதுவும் நடக்காது. நம்ம போய் டேட்டா சோர்ஸை மாற்றினா தான் வேலை செய்யும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டது எப்படி பவர் குவேரி எடிட்டர் மூலயமா ஒரு சாம்பிள் எக்ஸல் டேட்டா சோர்ஸோட எப்படி கனெக்ட் ஆகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவர் குவேரி இன்டர்ஃபேஸில் என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம், அந்த டேப்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது, டேபிள் வியூ என்ன, query ஸ்பேன் என்ன, query செட்டிங்ஸ் என்ன, அதெல்லாம் பார்த்தோம். அதை தவிர ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணோம். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஒரு சீக்வென்ஸாக ரெக்கார்ட் ஆகுது. டேட்டா டைப் செட் பண்ணோம். எல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முடித்தோடனே லோட் பண்ணோம். லோட் பண்ணும்போது வந்து சாய்ஸஸ் பார்த்தோம். பிவட் டேபிள், பிவட் சார்ட், டேபிள், கனெக்ஷன்ஸு, டேட்டா மாடல், இது எல்லாமே பார்த்தோம். லோட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு டேட்டா சோர்ஸ் வேறு, பட் அந்த டேட்டா சோர்ஸ்லேயும் இதே ஆக்ஷன்ஸை தான் பண்ணணும் அப்படின்ற கேஸில் எப்படி டேட்டா சோர்ஸை மாற்றுறது, அது எத்தனை மெத்தட் இருக்குது. ஒன்று பவர் குவேரி எடிட்டரில் மாற்றணும், அந்த கியர் ஐக்கானை வச்சு மாற்றணும். இன்னொன்று டேட்டா டேபில் சேஞ்ச் சோர்ஸ் செட்டிங்ஸ் மூலயமா மாற்றணும். வித்தியாசம் என்னென்னா, பவர் குவேரி எடிட்டர் வழியாக போகும்போது க்ளோஸ் அண்ட் லோடு கொடுக்கும் போதே ரெஃப்ரெஷ் ஆகிடும். பட் டேட்டா டேப் வழியாக போகும்போது நம்ம சோர்ஸை மாற்றினாலும் நம்ம ரெஃப்ரெஷ் அடித்தா தான் அது அப்டேட் ஆகும் அப்படின்றது தான் புரிஞ்சுக்கிட்டோம்.
மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பவர் குவெரி எடிட்டர் உலகத்தில் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரியரன்.